நடத்தி வருவதை அதிமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பு பணி நியமனம் பெற்றவர்களுக்கும் அதன் பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கும் இடையே 3770 ரூபாய் சம்பள வித்தியாசம் இருக்கிறது என்ற பிரச்சனையை இடைநிலை ஆசிரியர்களின் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகும் தீர்வு காணாமல் அரசு உதாசீனப்படுத்துவது வேதனைக்குரியது என்றும் திமுக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அறவழியில் அமைதியாக போராடும் அரசு ஆசிரியர்களை அழைத்து பேசுகிறேன் என்று உறுதியளித்து நம்ப வைத்துவிட்டு பிறகு அவர்களை ஏமாற்றி இருக்கும் முதலமைச்சரின் பிழையான செயல் ஒரு முதலமைச்சருக்கு உள்ள நற்பண்பு அல்ல என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த தொடர் போராட்டத்திலும் உண்ணாவிரதத்திலும் தங்களின் உயிரை துச்சமென நினைத்து போராடி பல ஆசிரியர்கள் மயக்கமடைந்திருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் அதிமுக அரசு சம்பந்தம் இல்லாதது போல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது விபரீதமானது, மன்னிக்க முடியாதது என்றும் திமுக தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்களின் ஒற்றை கோரிக்கைக்காக மன உறுதியுடன் போராடி கொண்டிருப்பதை இன்று நேரில் சென்று தாம் பார்த்தபோது அதிமுக அரசுக்கு சிறிதளவு கூட மனிதாபிமானமோ மனித உயிரை பற்றிய சரியான மதிப்பீடோ இல்லை என்பதை உணர்ந்ததாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியிலான இது போன்ற போராட்டங்களை முறையான